நியர்லி பிரெயினோட சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு 1.3 to 1.4 கேஜிஸ் ஆவரேஜ் பிரெயின் சைஸ். ஆனால் அதே அளவுக்கு பிரெயினோட ஈக்குவல் சைஸில் ஒரு கட்டி, ஒரு கேன்சர் கட்டி மூளையில் இருக்குது. அது நியர்லி 1 கேஜி ஆஃப் டியூமர். ஓகேங்களா? ஸோ இந்த 1 கேஜி டியூமர் வந்து ஒரு ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆப்ரேட் பண்ணோன்னா ரொம்ப சிரமம். இதை ஓப்பன் பண்ணி மோர் தென் ஒரு 8 to 10 hours போக வேண்டிய சர்ஜரிஸ். அதுவும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் ஒரு ஆல்சோ ஹை. ஸோ இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்ஜரியிலேருந்து வந்து பொழைச்சி வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு 15 years 20 years பேக். இப்போது அதே அளவுக்கு இப்போ 1 கேஜி டியூமரில் என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு டியூமராக இருந்தாலும் அதுக்கு ஆகாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதோட ரத்த ஓட்டத்திலேருந்து. ஸோ இந்த ரத்த ஓட்டத்தினால தான் அந்த டியூமர் வந்து பெரிய லெவலில் பெருசாகிறதுக்கும் அதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 2 ஸ்டேஜஸாக இந்த டியூமரை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை அணுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, டியூமருக்கு எங்கேருந்தெல்லாம் பிளட் சப்ளை அதுக்கு போகுது, அந்த பிளட் சப்ளையை வந்து ஆன்ஜியோ மூலியமாக, இப்போ எப்படி ஹார்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறாங்களோ, பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அந்த பிரெயினில் உள்ள அந்த டியூமருக்கு போகிற பிளட் சப்ளையை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, என்டையர் அதுக்கான சப்ளையை டோட்டலாக கட் பண்ணிடுறோம். அதாவது ஆன்ஜியோ மூலியமாகவே ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் மூளைக்குள்ளே போய் எந்த இடத்துல அது சப்ளை பண்ணுதோ அதை வந்து டோட்டலாகவே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். அது ஸ்டாப் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, டியூமருக்கு அதுக்கு தேவையான பிளட் சப்ளை டோட்டலாகவே கட் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரோ சர்ஜரி. அதை ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒன்ஸ் அது சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா அதோட சைஸ் சுருங்கிடும். அதுக்கான ஆப்ரேட் பண்ண போகும்போதும் பெருசாக பிளட் லீக்கேஜோ ஒரு பிளட் லாஸோ பெருசாக ஆகாது. ஈஸியாக அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் த பேஷண்ட் கேம் பேக் டு நார்மல். எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு ப்ராபப்ளி இன் அ மந்த்ஸ் டைம் டு 1.5 months டைமில் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியை ஷீ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். இந்த மோர் ஆன் த சர்ஜரி. அதே மாதிரி அந்த இப்போ நாங்கள் பண்ண லேபில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை என்னோடய கொலீக்ஸ் டாக்டர் அகீப் அண்ட் டாக்டர் சாய் பிரசாந்த் will explain to you. வணக்கம், என் பேர் டாக்டர் அகீப், சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். இந்த பேஷண்ட் வந்து ஓபிக்கு வரும்போது ஒரு சிவியர் ஹெட்டேக், ஒரு வாமிட்டிங் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம சிடி ஸ்கேன் பண்ணும்போது பிரெயினில் ஒரு பெரிய சைஸ் கட்டி, அது காம்ப்ளெக்ஸ் டியூமர். சிம்பிள் டியூமருக்கு காம்ப்ளெக்ஸ் டியூமர் ஒரு பிரெயினோட ஒரு மேஜர் பகுதியை வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிருந்தது. மீண்டும் ஸ்கேன் உங்களுக்கு காமிப்போம். ஸோ அது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான், இது முன்னாடி வந்து நியூரோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளே ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டியூமர் இருந்ததுன்னா இன்வால்வ்ஸ் அ டீம். இப்போ இந்த இன்டர்வென்ஷன் டீம் நாங்களும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த டியூமர், இந்த கேஸோட ஹைலைட்டு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டியூமரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டியூமருக்கு ஒரு வாஸ்குலாரிட்டி இருக்கும். வாஸ்குலாரிட்டினா பிளட் சப்ளை எப்படி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் போகுதுன்னு பார்க்கும்போது இந்த டியூமர் வந்து ஹைலி வாஸ்குலைஸ் டியூமர். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தான் டியூமருக்குள்ளே. சரிண்ணா, இது நான் இவங்க ஹெல்ப் இல்லாமல் நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா, நான் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய ப்ளீடிங் டைம் டேக்கன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சர்ஜரி பண்ணுறதுக்கு மோர் தென் 4 to 5 hours இல்லை 6 hours கூட ஆகலாம். ஏன்னா ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட் அவுட்புட்டும் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் பண்ணி டிலேடாக கொடுக்கும்போது நம்ம வந்து இன்னும் அவுட்புட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 to 4 days ஐசியூ ஸ்டே ஜாஸ்தி ஆயிடும். ஸோ வாட் வி டிட் இஸ் தட், நம்ம வந்து இன்டர்வென்ஷன் மூலமாக போயிட்டு அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணி வித்தின் 1 day நாங்கள் சர்ஜரி போஸ்ட் பண்ணி அந்த டியூமர் எக்ஸசைஸ் பண்ணோம். தட் இஸ் மோர் தென் 890 grams இந்த டியூமர் சைஸ். சரிங்களா? ஸோ சார் சொன்ன மாதிரி 1 kg 400 grams பிரெயினில் வந்து நாங்கள் 900 grams டியூமர் வந்து வித்தவுட் எனி பிளட் லாஸ் நம்ம எடுக்கிறது தான் இந்த டியூமரோட ஹைலைட். பேஷண்ட் வந்து வித்தின் அ வீக் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஷீ இஸ் வாக்கிங், நோ வீக்னஸ், எந்த ஒரு கிளினிக்கலாக டிட்டரேஷன் எதுவுமே நடக்கலை பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட்டோட 10 days ஆஃப் ஹாஸ்பிட்டலேஷன் முடிஞ்சு பேஷண்ட் வந்து வீட்டுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து போகிற லெவலுக்கு இதில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடிஞ்சது டியூமரை. சரிங்களா? ஸோ இந்த இன்டர்வென்ஷனும் நியூரோ சர்ஜரி கலந்து பண்ணுற இந்த ஹைப்ரிட் சர்ஜரி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வந்து 2 டீமும் கலந்து பண்ணுறது தான் இந்த ரீசன் ஹைப்ரிட் நியூரோ சர்ஜரின்னு சொல்கிறது. ஸோ இதில் பேஷண்ட் பெனிஃபிட் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். பேஷண்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் மற்றது எதுவுமே பாதிப்பு வராத வாய்ப்பு இல்லை. பிக்சர். வணக்கம், என் பேர் டாக்டர் சாய் பிரசாந்த், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். ஸோ இங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுருவோம். அந்த டியூப்பில் நம்ம ட்ரை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த டியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரத்த குழைக்குள்ளே போகக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன டியூப், அது வந்து இந்த டியூமரோட பிளட் சப்ளை அது பக்கத்தில் வச்சுருவோம்.
அந்த சின்ன டியூப் வழியாக ஒரு கிறிஸ்டல்ஸ் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அதை பிளாக் பண்ணி விடும். இது ஃபுல்லாக சப்ளை. நீங்கள் பார்க்குற அந்த நார்மலாக எப்படி தான் இருக்கும், இவ்வளோ ப்ளஷ் மரம் மாதிரி விரிஞ்சிருக்காது. இது ஃபுல்லாக சப்ளை. அவ்வளோ சின்ன சின்ன ரத்த குழாய்கள், ஆயிரக்கணக்கான ரத்த குழாய்கள் வந்து அந்த டியூமருக்குள்ளே போய் ஃபீட் ஆகிட்டு இருக்கு. இது பண்ணுறதுனால சர்ஜரி பண்ணுறப்போ ரத்த கசிவுகள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டியூமரும் வந்து வெள்ளையாக ரத்தம் இல்லாமல் வெள்ளையாக க்ளீனாக தெரியும். ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்க இன்டர்வென்ஷனில் எவ்வளோத்துக்குள்ளே ப்ளீடிங்கை கட் டவுன் பண்ணி நம்மளால் சர்ஜரி பண்ண முடியுது? முன்னாடிக்கு இப்போ எவ்வளோத்துக்குள்ளே இதாக இருக்குது? நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கான இன்வென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்? அதாவது முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரொசீஜரே பண்ணலை அப்படின்னா அரௌண்டு 1 லிட்டர் அளவுக்கு பிளட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபுல்லாக நிறைய தண்ணி ஓட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு குளம் குட்டை மாதிரி ரொம்ப அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கிளாரிட்டி பெருசாக இருக்காது. ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும்போது சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ஒரு வாட்டியும் அவங்க வந்து சக்ஷன் பண்ணி அந்த இது ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் டியூமர் எப்படின்னா அது எப்படி சர்வை பண்ணுதுன்னா நிறைய பிளட் சப்ளை வச்சு தான் அதை சர்வை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அங்கங்கே ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வந்து பிளட் லாஸ்க்கு ஒரு பக்கம் பிளட்டையும் ஏற்றிட்டு இருப்பாங்க, டியூரிங் சர்ஜரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாகவே வந்து இந்த இதில் வந்து பிளட்டு அவங்களுக்கு போஸ்ட் ப்ரொசீஜராக ஒரு பாயிண்ட் கூட பிளட்டே ஏற்றலை அவங்களுக்கு. ஸோ டியூரிங் சர்ஜரியுமே வந்து இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி நேரம் போக வேண்டிய சர்ஜரி 1.5 மணி நேரத்துலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இது டோட்டலாகவே நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் விதவுட் எனி காம்ப்ளிகேஷன் டு த பேஷண்ட் வந்து 1 வீக் to 2 வீக்ஸ் டைமில் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கே அவங்க தேவ் கான் டு த. எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு ஏதாவது மெஷர்மெண்ட் இருந்ததா இதில்? எக்ஸாக்டாக நம்ம அப்படி வச்சு சொல்ல முடியாது சார். ஏதாவது வந்து இந்த சர்ஜரினால நம்ம இவ்வளோ பிளட் லாஸை தவிர்த்துருக்குறோன்னு நம்மளால் ப்ரிசைஸாக சொல்ல முடியாது.